எதிரி பயம் போக்கும் வாராகி அம்மன் வழிபாடு. பௌர்ணமியை அடுத்து வரும் 5வது திதி மற்றும் வாராகி அம்மன் அவதரித்த தினமான தேய்பிறை பஞ்சமி நாளில் அம்மனை வழிபட நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நிறைவேறி வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும். குடும்ப கஷ்டம், எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள், கண்திருஷ்டி, தடைப்பட்ட சுபகாரியங்கள், மனசஞ்சலம் என அனைத்து கஷ்டங்களும் குறைய தேய்பிறை கிருஷ்ணபட்சம் என அழைக்கப்படும் தேய்பிறை திதியில் வாராகி வழிபாட்டை மேற்கொள்ளலாம். வழிபாடு. சப்த கன்னியரில் ஒருவரான வாராகி அம்மன் விஷ்ணுவின் வராக பன்றி உருவெடுத்து அசுரர்களை அழித்ததாக புராணங்கள் கூறுகின்றன. பொதுவாக வாராகி அன்னையை வழிபடத் தொடங்குவதற்கு முன்னதாக முழுமுதற் கடவுளான விநாயகர் மற்றும் நமது குலதெய்வ வழிபாட்டை முதலில் மேற்கொள்ள வேண்டும். அதன் பின்னர் உங்கள் வீட்டில் வாராகி அம்மன் விக்கிரகம் அல்லது படம் இருந்தால் அதை தூய்மைப்படுத்தி சந்தனம் மற்றும் குங்குமம் இட்டு தீபம் ஏற்றி செம்பருத்தி செவ்வரளி மலர்களால் அலங்காரம் செய்து பானகம், உளுந்து வடை, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, மாதுளை, சிவப்பு அவல், இனிப்பு, பாயசம் அல்லது வெல்லம் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை நைவேத்தியமாக சமர்ப்பித்து வழிபட வேண்டும் என்பது ஐதீகம். விக்கிரகமோ அல்லது படமோ இல்லாத பட்சத்தில் ஒரு அகல் விளக்கில் தீபம் ஏற்றி அந்த தீபத்தில் வாராகி அம்மன் எழுந்தருள வேண்டுமென மனதார பிரார்த்தித்து ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி என்ற மந்திரத்தை 108 முறை ஜெபித்துக்கூட இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். வாராகி அம்மனை முழு நம்பிக்கையுடன் வழிபட்டு மஞ்சள் அல்லது பச்சை நிற துணியில் 5 விரலி மஞ்சளை வைத்து ஒரு மூட்டையாக கட்டி முடிச்சை அன்னையின் படத்தின் முன்வைத்து தீபம் ஏற்றி வழிபட்டு 5 நாட்கள் வைத்திருந்து 5வது நாள் அதை பிரித்து அதிலுள்ள மஞ்சளை வழக்கம்போல் சமையலில் பயன்படுத்தி வர எதிரிகளின் தொல்லை நீங்கி எண்ணிய காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நிறைவேறுவதாகவும் கூறப்படுகிறது.